ஆ ப்ரேயர் பண்ணுங்கப்பா. யாராவது someone say small prayer please. இயேசுவே மெச்சிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். இந்த அருமையான இந்த சூம் பிரேயரில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இருக்கிற எங்களை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தியிருக்கிறீர். இத்தனை நாட்களும் ஆண்டவரே, விசேஷமாக இந்த பிரேயரில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் நாட்களிலே எங்கள் இல்லங்களிலே அநேக பேர் சுகமாகி நீர் சுகமான அற்புதத்தை செய்தீர். அதற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த வார்த்தைகளை படித்து கடைசி நேரத்தில் வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு நீர் குணம் கொடுத்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த சகோதரிகள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள சரியான நேரத்திற்கு வந்து அவர்கள் இந்த இடத்துல ஆண்டவரை பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வருவதற்காக நன்றி அப்பா. இன்று வந்திருக்கிற அனிதா சகோதரியையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் எங்களுக்காக கீ நோட்ஸ் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமாயும் பிறருக்கு நாங்கள் எடுத்து செல்ல வேண்டுமாயும் இந்த வேளையிலே நீர் எங்களோடு வாசம் செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen. Powerful prayer. Hallelujah and good evening எல்லாருக்கும். ஸோ ஆண்டவரின் நாமத்தில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான குட் ஈவினிங் மேம். ஹவ் யூ? Nice. Happy to be here at Lady of Fatima. We have Brother Nathan with us. Welcome, sir. Welcome to all. So we will start quickly. Thank you. Thank you, sir. இன்றைக்கு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வரல. ஸோ நான் லாஸ்ட் ஐ திங்க் புக் ஆஃப் லெவிட்டிகஸ் பேசினேன். அதுக்கப்புறம் நான் வரல. ஸோ தன்மதி அம்மா சொன்னாங்க எனி புக் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ when I was asking God what should I talk, so I was very attracted towards Jeremiah. ஸோ எரேமியா புஸ்தகம் இன்றைக்கு நாம் ஃபியூ மினிட்ஸ் அந்த புஸ்தகத்தின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். முழு புஸ்தகம் நம்ம கற்றுக்க முடியாது, கேட்க முடியாது. இட்ஸ் ஹியூஜ் புக். கொஞ்சம் லிட்டில் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஸோ எரேமியா புஸ்தகம். எரேமியா என்றால் அர்த்தம் என்ன? எரேமியால என்றால் கர்த்தர் உயர்த்துகிறார் அல்லது கர்த்தர் நியமிக்கிறார் என்று அர்த்தமாகும். இவருடைய வாழ்க்கை தேவன் கருவறையிலேயே இருக்கும் போதே தம் மக்களை தமக்கே பிரித்து கொள்கிறார் என்பதை இந்த இவருடைய எரேமியாவுடைய வாழ்க்கை காட்டுகிறது. இந்த புத்தகத்தின் அறிமுகம், இந்த புத்தகத்தை எழுதியவர் இறைவாக்கினர் எரேமியா ஆவார். காலம் கிமு 626 586 வருடங்களுக்குள் பாபிலோன் சிறைப்பிடிப்பதற்கு முன் யூதாவின் கடைசி ஆண்டுகள். அந்த நேர டைம்ல இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்தின் செய்தி மனம் திரும்புமாறு அழைப்பு, பாபிலோனின் தீர்ப்பு செய்தி, ஆனால் புதிய உடன்படிக்கை மற்றும் புனருத்தாரான வாக்குறுதி இந்த புஸ்தகத்தின் மிக முக்கிய செய்தியாகும். எரேமியா எப்பொழுதும் துன்புறுத்தப்பட்டார், சிறைக்கு செல்லப்பட்டார், நிராகரிக்கப்பட்டார். ஆனால் சத்தியத்திற்காக எப்பொழுதும் அவர் நின்றார், நிலைத்திருந்தார். அதுதான் இந்த புஸ்தகத்தின் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதெல்லாம் நமக்கும் கூட இந்நாளில் ஆகும். நம்மையும் கூட யாரும் சப்போர்ட் பண்ண இருக்க மாட்டார்கள், நம்மையும் கூட துன்புறுத்துவார்கள், நம்மையும் கூட வேற விதமாக பேசுவார்கள். ஆனால் எரேமியா எதாலையும் அவர் டிஸ்டர்ப் ஆகல, ஆண்டவரோடு நின்றார். அதுதான் இந்த புஸ்தகத்தின் எரேமியா இறைவாக்கினரின் ஸ்பெஷாலிட்டி. ஸோ முதலாம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் என்றால் அதிகாரம் 1-6 வரை அழைப்பு மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை பற்றி பேசும். கர்த்தர் எரேமியாவை கருவறையிலிருந்தே அழைத்தார். அவர் தன்னை மிக சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது, இளைஞனாக இருக்கும் பொழுது என்று கூறினாலும் தேவன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றார். இஸ்ரேலின் விக்கிரக ஆராதனை மற்றும் விசுவாசமின்மையை கண்டித்தார். இஸ்ரேலை கள்ளத்தாய் கிளர்ச்சியான பிள்ளை என்று ஒப்பிட்டார். இந்த அதிகாரங்கள் அப்படியாக கூறும். 1-6 அதிகாரங்கள் நமக்கு கிடைக்கும் பாடம், தேவன் பலவீனமானவர்களையே அழைக்கிறார். அவருக்கு சடங்கு அல்ல, உண்மை, அன்பு, இது இரண்டே வேண்டும் என்று இந்த அதிகாரங்கள் நமக்கு கூறும். அடுத்து 7-10 அதிகாரங்கள் எரேமியா புஸ்தகம் போலியான மதத்தை பற்றி பேசப்படுகிறது. ஆலய பிரசங்கம், ஆலயமே உங்களை ரட்சிக்காது என்று ஆண்டவர் கூறினார். எப்பொழுதும் நாம் சர்ச்சுக்கு போறோம், பூசைக்கு போறோம். எஸ், தட்ஸ் வெரி குட், வெரி வெரி குட். ஆனால் இந்த அதிகாரங்கள் சொல்கிறது அது மாத்திரம் உங்களை ரட்சிக்க முடியாது. விக்கிரகங்களில் மக்கள் நம்பிக்கை வைத்தனர். மனம் திரும்பாவிட்டால்
அழிவு வரும் என்று இந்த அதிகாரங்களில் எரேமியா புஸ்தகங்களில் கூறப்பட்டிருக்கிறது. பாடம் நீதி இல்லாத மதம் பயனற்றது என்று இந்த அதிகாரங்கள் நமக்கு கூறுகிறது. அடுத்து 11 20 அதிகாரங்கள் துன்புறுத்தப்பட்ட எரேமியா உடன்படிக்கை மீறப்பட்டது என்று அறிவித்தார். சதிகள், குடும்பத்தின் நிராகரிப்பு, அடிதடி, சிறை, அவர் பிறந்த நாளையே எரேமியா சபித்தார். நான் ஏன் பிறந்தேன் என்ற அவ்வளவு துன்பங்களை அவர் அனுபவித்தார் அவருடைய வாழ்க்கையில். ஆனால் சத்தியத்தில் எப்பொழுதும் எரேமியா நிலைத்தார். ஆகையால் இந்த அதிகாரங்களில் ஆண்டவர் நமக்கு கூறும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது, தேவனுக்கு சேவை செய்தால் வேதனை வரும், கண்டிப்பாக வரும். ஆனாலும் கூட அவர் அழைப்பு நம்மை நிலைநிறுத்தும். அதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் கூறுகிறார். ஒவ்வொருவரும் இங்கே ஏதாவது ஒரு ஆண்டவருடைய சேவை பார்த்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக துன்பம் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது உங்களை ஆண்டவரே நிலைநிறுத்துவார் என்று எரேமியா புஸ்தகம் மூலம் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். இங்கு எரேமியா 13 அதிகாரத்தில் ஒரு குட்டி கதை இருக்கும். தேவன் எரேமியாவுக்கு இப்படியாக கூறுவார். ஒரு புதிய பட்டு கச்சை வாங்கி, சிதைந்த கச்சை, த ஸ்டோரிஸ் நேம் இஸ் த ரூயின்ட் லினன் பெல்ட். சிதைந்த கச்சை வாங்கி அதை அணிந்து கொள், ஆனால் தண்ணீரால் கழுவாதே. 13 அதிகாரம் 1 இப்படியாக கூறும். எரேமியா ஆண்டவர் சொன்னதை போலவே செய்தார். பிறகு தேவன் சொன்னார், அந்த கச்சையை எடுத்து யுபிராத்து நதிக்கரையில் ஒரு பிளவில் மறைத்து வை. பல நாட்களுக்கு பிறகு தேவன் சொன்னார், அதை எடுத்து வா. அப்படியே எரேமியா அதை மறைத்து வைத்தார். கொஞ்சம் காலமான பிறகு ஆண்டவர் சொன்னார், அதை திரும்ப எடுத்துட்டு வா என்று. எரேமியா எடுத்த போது அந்த கச்சை சிதைந்து பயனற்றதாக மாறியிருந்தது. ஸோ தேவனுடைய செய்தி இந்த கதையிலிருந்து, இஸ்ரேல் மக்கள் என்னிடம் அணிந்து கொண்ட பட்டுக்கச்சை போல, ஆனால் அவர்கள் பெருமையாலும் விக்கிரக ஆராதனையாலும் சிதைந்து பயனற்றவர்களாகிவிட்டனர். 13 அதிகாரம் 11 இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம், தேவன் தமது மக்களை தம்மோடு நெருக்கமாக வைத்திருக்க எப்பொழுதும் விரும்புகிறார். ஆனால் பாவம் அவர்களை சிதைந்து பயன்படாதவர்களாக்கி விடுகிறது. தேவனுடைய நெருக்கம் கண்ணியம், தேவனிடத்திலிருந்து விலகுவது சிதைவு என்று இந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம். தேவனுக்கு பின்பற்றாத வாழ்க்கை சிதைந்த கச்சை போல பயனற்றதாக மாறுகிறது என்று எரேமியா புஸ்தகம் மூலம், இந்த கதையின் மூலம் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். எரேமியா 18 அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை, குயவன் மற்றும் மண்பாண்டம். தேவன் எரேமியாவை குயவனின் வீட்டுக்கு செல்கிறார். 18 அதிகாரம் 2 எரேமியா பார்த்தார், குயவன் சக்கரத்தில் மண்பாண்டம் செய்யும் போது அது கெட்டு போய் விட்டது. ஆனால் குயவன் அதே களிமண்ணை எடுத்து புதிய அழகான பானம் செய்தான். 4 18 அதிகாரத்தில். பின்னர் தேவன் சொல்கிறார், இஸ்ரேலே, நீ என் கையில் இருக்கும்பொழுது களிமண், நான் விரும்பினபடி உன்னை மாற்றுவேன். 18 அதிகாரம் 6 இன்றைக்கும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நாம் பேசிக்கொள்கையிலே ஆண்டவர் ஒவ்வொருவரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ என் கையில் இருக்கும் களிமண்ணை போல நான் உன்னை எப்படி வேணாலும் ஆக்குவேன், என்னுடைய இஷ்டம் எப்படியோ அப்படியாக நான் உன்னை மாற்றுவேன் என்று. ஸோ இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி, பலர் இதை மறுசீரமைப்பு செய்தியாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு அழகான உண்மை இந்த கதையில் இருக்கிறது. குயவன் களிமண்ணை எரியவில்லை, அது கெட்டு போனாலும் அதையே அழகான பானமாக மாற்றினான். அதாவது தேவன் ஒருபோதும் தம் மக்களை தள்ளிவிட மாட்டார், மாறாக அவர்களை சீர்திருத்துவார். தேவன் நம்மை முற்றிலும் புதிதாக, இன்னொரு புதிய களிமண்ணாக உருவாக்கவில்லை. அதே உடைந்த வாழ்க்கையை அவர் தனது கையால் மறுபடியும் அழகாக்குகிறார். அந்த உடைந்த களிமண்ணை அவர் தூக்கி போட்டுட்டு வேற ஃப்ரெஷ்ஷா பண்ணிருக்கலாம். அவர் தூக்கி போடல, அது உடைந்ததையே திரும்பவும் அழகாக உருவாக்குகிறார். ஆகையால் நமக்கு கிடைக்கும் பாடம், நாம் எவ்வளவு உடைந்தாலும் தேவன் நம்மை தூக்கி போட மாட்டார். அவருடைய கையில் இருந்தால் தோல்விகளையும் கெட்டுப்போன வாழ்க்கையும் அவர் புதிய பயன்பாட்டிற்கு மாற்றுவார். நம்ம ஒவ்வொருவரையும் புதிய மனிதராக மாற்றுவார். உடைந்த வாழ்க்கையையும் தேவன் எரியாமல் அதையே அழகான பானமாக மாற்றுகிறார் என்று இந்த குயவன் கதையிலிருந்து நமக்கு ஆண்டவர் கூறும் ஆண்டவருடைய வார்த்தை. அதிகாரம் 21 29 அரசர்களுக்கும் பொய் தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கை. பாபிலோன் எருசலேமை கைப்பற்றும் என்று எச்சரிக்கிறார். பொய் இறைவாக்கினர்கள் சமாதானம் வரும் என்றார்.
சிறைப்பிடிக்கப்பட்டோருக்கு எழுதினார், நான் உங்களை அனுப்பிய ஊரின் நன்மையை நாடுங்கள் என்று. இந்த அதிகாரங்களிலிருந்து ஆண்டவர் கூறுவது, சத்தியம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது உண்மையான நம்பிக்கை தருகிறது என்று. இந்த அதிகாரங்களில் இன்னொரு கதை இருக்கும். 24ஆம் அதிகாரம், 2 அத்திப்பழ கூடைகள். பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து சென்ற பின் தேவன் எரேமியாவுக்கு ஒரு தரிசனம் காட்டினார். ஜெரமியா had a vision. தேவாலயத்தில் முன் 2 அத்திப்பழ கூடைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒன்று மிகுந்த நன்றாக பழுத்த இனிய அத்திப்பழங்கள் ஒரு கூடையில், இன்னொன்று கூடையில் மிகவும் கெட்டுப்போன சாப்பிட முடியாத அத்திப்பழங்கள். இப்பொழுது தேவன் சொல்கிறார், நல்ல அத்திப்பழங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், அவர்களை நான் பாதுகாப்பேன், மீண்டும் நாட்டுவாசிகள் ஆக்குவேன். இந்த கெட்ட அத்திப்பழங்களுக்கு எருசலேமில் மீதமிருந்தவர்கள், அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்று. மக்கள் நினைத்தது மாறாக, சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தான் பாதுகாப்பானவர்கள், தப்பித்து கொண்டவர்கள் அழிவை சந்தித்தார்கள். சில நேரங்களில் தேவனுடைய தண்டனை கூட பாதுகாப்பாக மாறும். நாம் புரியாத பாதை கூட அவருடைய கையில் நமக்கான நலனுக்கானதாக மாறும். ஆகையால் எரேமியா 29:11 வசனம் மிகவும் பிரபலமான வசனம். நான் உங்களுக்காக சிந்திக்கிற யோசனைகள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி அமைதியுடைய யோசனைகளாய் இருக்கின்றன என்று. ஆகையால் எரேமியா புஸ்தகம் மூலம் ஆண்டவர் நமக்கு கூறுவது, நல்ல யோசனைகளாக இருக்கும். ஆண்டவர் நமக்காக நினைப்பது தீமையுடையவர்களை அல்ல, உங்களுக்கு எதிர்காலமும் நம்பிக்கையும் உண்டாகும்படியாக இருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலர் இந்த வசனத்தை கூட தனிப்பட்ட ஆசீர்வாதமாக படிப்பார்கள். ஆனால் உண்மையில் இது பாபிலோனுக்கு அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அக்காலத்தில், அதாவது அவர்கள் 70 ஆண்டுகள் சிறைவாசத்தில் இருப்பார்கள். அதற்கிடையில் அவர்கள் வீடுகள் கட்டவும் தோட்டங்கள் நடவும் அந்த நகருக்கு ஜெபிப்பார்கள். 29ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தான் தேவன் அவர்களின் எதிர்கால நம்பிக்கையை உறுதி செய்கிறார். இந்த வசனம் உடனடி விடுதலை பற்றி அல்ல, இது தண்டனையிலும் சோதனையிலும் கூட தேவன் நம் மக்களை மறக்கவில்லை என்பதற்கான உறுதி வாக்காக இருக்கும். ஆகையால் நமக்கு இந்த கதையிலிருந்து, இந்த அதிகாரங்களிலிருந்து ஆண்டவர் கூறுவது, சில ஆசீர்வாதங்கள் உடனே கிடைக்காது. சில நேரங்களில் தேவன் நம்மை பாபிலோன் போன்ற இடங்களில் இருக்க செய்வார். ஆனால் இந்த இடத்திலும் அவர் நம் எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்று இந்த அதிகாரங்கள் நமக்கு இதை கூறுகிறது. 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்பது உடனடி வெற்றி வாக்குறுதி அல்ல, அது சோதனையிலும் தேவனின் திட்டம் தொடர்கிறது என்பதற்கான உறுதி வாக்குறுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து 30-31 அதிகாரங்கள் ஆறுதல் புஸ்தகம் என்று அழைக்கப்படும். தீர்ப்புக்குள்ளேயே நம்பிக்கை, புனருத்தாரணம், சுகம், மகிழ்ச்சி மற்றும் புதிய உடன்படிக்கை. தேவன் தம் நியாயப்பிரமாணத்தையும் இருதயத்தில் எழுதுவார். எரேமியா ஒரு நிலத்தை வாங்குகிறார். எதிர்கால நம்பிக்கையின் அடையாளமாக அது அமைகிறது. ஆகையால் தேவனின் தண்டனையிலும் நம்பிக்கையும் புதிய இருதயமும் உள்ளது என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இங்கே எரேமியா 32ஆம் அதிகாரத்தில் மிகவும் ஒரு நல்ல ஒரு இவெண்ட் இருக்கிறது. வாங்கப்பட்ட வயல். எருசலேம் முற்றுகையிடப்பட்டிருந்த நேரம் தேவன் எரேமியாவிடம் சொல்கிறார், உன் சகோதர மகன் உனக்கு ஒரு நிலத்தை விற்கப் போகிறான், அதை நீ வாங்கு. 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கும். உண்மையிலேயே அப்படித்தான் நடந்தது. எரேமியா சிறையில் இருந்த போதும் அந்த நிலத்தை வாங்கினார். ஆவணங்களை சீல் வைத்தார், பாதுகாப்பாக வைத்தார். மக்கள் யோசித்தார்கள், இப்போது நாடே அழிக்கப்பட போகிறது, இந்த நிலம் யாருக்கு என்ன பயனாக இருக்க போகிறது என்று. ஆனால் தேவன் சொன்னார், நான் என் மக்களை மீண்டும் கொண்டு வருவேன், அவர்கள் மீண்டும் வீடுகள் கட்டுவார்கள், நிலங்களை வாங்குவார்கள். பாத்தீங்களா, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் ஆண்டவருடைய மெசேஜ் இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த நிலம் வாங்கியது ஒரு நம்பிக்கையின் அடையாளம். அழிவு நேரத்திலும் தேவன் எதிர்காலத்தை மறுபடியும் கட்டமைக்க திட்டமிட்டிருக்கிறார் என்று. ஆகையால் நமக்கு ஆண்டவர் கூறுவது, சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாக இருந்தாலும் கூட தேவன் நம் வாழ்க்கையில் புதிய எதிர்காலத்திற்கான விதை விதைக்கிறார். தேவனுடைய தண்டனை கூட நமக்கு பாதுகாப்பான வழியாகும். நம்பிக்கையற்ற நேரங்களிலும் தேவன் எதிர்காலத்திற்கான அடையாளங்களை வைக்கிறார் என்று இந்த அதிகாரங்கள் நமக்கு கூறுகிறது.
அடுத்து சாப்டர்ஸ் 34 to 39, யூதாவின் கடைசி நாட்கள். அரசர்கள் கட்டுப்படவில்லை. மக்கள் அடிமைகளை விடுவித்து மீண்டும் பிடித்தனர். எரேமியா கிணற்றில் வீசப்பட்டார். செதேக்கியா கேட்கவில்லை. இறுதியில் பாபிலோன் எருசலேமை, ஆலயத்தை எரித்தது. நமக்கு கிடைக்கும் பாடம், தேவனுடைய எச்சரிக்கையை புறக்கணித்ததால் அழிவு, புறக்கணித்தால் கண்டிப்பாக அழிவு உறுதி என்று. இங்கே 35ஆம் அதிகாரத்தில் ரெகாபியரை பற்றி ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கும். தேவன் எரேமியாவிடம் இப்படியாக கூறியிருப்பார்: ரெக்கேபியர்களின் குடும்பத்தை அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் கொடுத்து பார் என்று. 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா அவர்களை அழைத்து அவர்களுக்கு முன் பாத்திரங்களில் திராட்சரசம் வைத்தார். ஆனால் ரெக்கேபியர்கள் கூறினார்கள், எங்கள் பிதாவான யோனாதாப் எங்களை உபதேசித்தார், திராட்சரசம் குடிக்காதீர்கள், வீடுகள் கட்டாதீர்கள், நிலம் வாங்காதீர்கள், கூடாரங்களில் வாழுங்கள் என்று. நாங்கள் இன்று வரை அந்த கட்டளையை காத்திருக்கிறோம் என்று. அப்போது தேவன் சொன்னார், மனிதன் கொடுத்த கட்டளையை அவர்கள் தலைமுறை தலைமுறையாக காத்திருக்கிறார்கள். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் சொன்ன என் வார்த்தைகளை என் மக்கள் கேட்கவில்லை என்று. இந்த செய்தி, இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் செய்தி, தேவன் ரெகாபியர்களின் கீழ்ப்படிதலை யூதர்களின் கீழ்ப்படாமைக்கு எதிராக சாட்சியாக பயன்படுத்துகிறார். நம் வாழ்க்கையிலும் கூட நிரந்தர விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிடித்த பலியாகும். மனிதன் சொன்னதை விட சிலர் தலைமுறைகளாக கர்த்தரால் தேவன் சொன்னதை நாம் எவ்வளவு அதிகமாக ಮರಣದಂಡನೆಯಾಗಬೇಕು. ಇಬ್ಬರು ಜಗಳವಾಡುತ್ತಿರಲು ಒಬ್ಬನು ಮತ್ತೊಬ್ಬನನ್ನು ಕಲ್ಲಿನಿಂದಲೂ ಮುಷ್ಟಿಯಿಂದಲೂ தேவன் சொன்னதை நாம் எவ்வளவு அதிகமாக காப்பாற்ற வேண்டும், எவ்வளவு முக்கியம் என்பது இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. தேவன் ரெக்கேபியர்களின் விசுவாசத்தை எடுத்துக்கொண்டு தம் மக்களுக்கு விழிப்புணர்வை அளித்தார். மனித கட்டளையை விட தேவனுடைய வார்த்தை மிக மிக பெரியது, மிக மிக முக்கியமானது என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. 40 45 அதிகாரங்கள் பிந்தைய நிலை. எரேமியா பாக்கியமுள்ள ஏழைகளோடு இருந்தார். சிலர் தேவனின் கட்டளையை மீறி எகிப்துக்கு சென்று அவரையும் இழுத்து சென்றனர். இந்த அதிகாரங்களில் கீழ்ப்படிதல் பாதுகாப்பை கொடுக்கும், மீறுதல் அழிவை கொடுக்கும் என்று இந்த எரேமியா புஸ்தகம் கூறுகிறது. எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும். அதை நாம் மீறும் பொழுது கண்டிப்பாக நமக்கு டேஞ்சர், வி வெல்கம் டேஞ்சர். அடுத்து 46 51 அதிகாரங்கள் மக்களுக்கு எதிரான தீர்ப்பு. எகிப்து, பெலிஸ்தியர், மோவாப், அம்மோன், ஏதோம், தமஸ்கு, ஏலாம், பாபிலோன் மீது தீர்ப்பு. அனைத்து மக்களுக்கும் தேவன் ஆண்டவர் என்பதை காட்டுகிறார். ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர். அகந்தை நாடுகள் வீழும் என்று இந்த அதிகாரங்களில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் படித்து பார்த்தால் நமக்கு புரியும். 52ஆம் அதிகாரம் வரலாற்று முடிவு. எருசலேமின் வீழ்ச்சி, ஆலய அழிவு, சிறைப்பிடிப்பு. ஆனால் யோயாக்கீன் ராஜா பாபிலோனின் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார். சிறைப்பிடிப்பிலும் கூட தேவன் தம் மக்களை மறவாது நம்பிக்கையை உயிரோடு வைத்தார் என்று இந்த அதிகாரங்களில் நமக்கு கூறப்படுகிறது. எரேமியா புஸ்தகத்தில் நமக்கு கிடைக்கும் பாடங்கள். எரேமியா தேவன் கருவறையிலிருந்தே நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார், பெயரிட்டு கூப்பிட்டிருக்கிறார். நீதி இல்லாத, இரண்டாவதாக, நீதி இல்லாத சடங்கு பயனற்றது. Without righteousness, however we worship God, it's not going to be valid. மூன்றாவதாக, சத்தியம் துன்பத்தை தரலாம், ஆனாலும் அது வாழ்வை கொடுக்கும். When we stand for righteousness, definitely we will face a lot of troubles, but at the end of the day, we will get a real life, real happiness from God. நான்காவதாக, தீர்ப்பு நிச்சயம், ஆனால் இறுதியில் ஆண்டவருடைய ப்ரொடெக்ஷன், ஆண்டவருடைய உண்மை, தேவனின் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கப்படும், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், நாம் ஆண்டவரால் பாதுகாக்கப்படுவோம். கடைசியாக, புதிய உடன்படிக்கை, இருதயத்தின் மாற்றம். ஸோ இதெல்லாம் ஆண்டவருடைய மெசேஜ் நமக்கு எரேமியா புஸ்தகத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது.
நான் இவ்வளவு நேரம் பேசிய ஹைலைட்ஸ்ல இருந்து வார்த்தைகள் இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறியிருப்பார். எல்லாம் இல்லை, ஏதாவது ஒன்று உங்களை டச் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கான இன்றைக்கான மெசேஜ். எனக்கும் சேர்த்து எனக்கும் ஏதோ ஒன்று நான் பேசினது என் மைண்டில் இருக்கும் கொஞ்ச நேரம். ஸோ உங்களுக்கு அப்படி இன்ஸ்பயர் ஆயிருந்தா திருப்பியும் எரேமியா புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணி படிங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் என்னோடு என்ன கூறுகிறார், ஆண்டவர் என்னிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையோடு அவருடைய அன்போடு நாம் வாழுவோம். So thank you to Dhanamati ma'am for inviting me. It was pleasure, privilege and blessing to be here. தமிழ் பேசி டச் போயிடுச்சு ரொம்ப நாள். ஸோ கஷ்டப்பட்டு பேசினேன். ஐ எம் சாரி இது ஏதாவது தப்பாக இருந்தால். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கட்டும். See you all next time. Take care. Good night. Thank you Dhanamati அம்மா. வெரி வெரி நைஸ். Thank you. ரொம்ப அருமையான தமிழ், சூப்பர் Thank you. தமிழ், அருமையா விளக்கங்கள் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் அப்படி ஒரு எழுத்தும் சூப்பரா எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. வெரி தேங்க்யூ. நாங்களே இப்படி பேச மாட்டோம் தமிழ், நீங்க சூப்பரா பேசுனீங்க. வெரி கஷ்டப்பட்டு குட். எரேமியா பத்தி ரொம்ப நல்லா பேசுனீங்க. Thank you. எங்களுக்கு ரொம்ப இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அது நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தரையும் ஒன்னொன்னு தொற்றுக்கொண்டு நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு 11 to 20 11 அதிகாரத்திலிருந்து 20 என்ன தொட்டுது. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது நம்ம ஆண்டவருடைய வேலைக்காக செல்லும் பொழுது துன்பம் கண்டிப்பா வரும். ஆனா ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise தேங்க்யூ. God. Thank you so much மா. எல்லாருக்கும் நன்றி. நீங்க படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிட்டுங்க. Good night and I'll leave you all. Thank you so much. Bye. தேங்க்யூ. Thank காட் you, பிளஸ். sister. Thank you, Thank you ma. family. Thanks to all of you. தேங்க்யூ. Thank you. Thank you ma. Thank you so much. Bye.